உங்ககிட்ட வாராகி அம்மன் சிலை இருந்தாலும் சரி, படம் இருந்தாலும் சரி, நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் செஞ்சு நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபடலாம். அப்படி சிலையும் இல்லை, படமும் இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு அதில் நீங்கள் மனசார வாராகி அம்மனை ஆவாகனம் செஞ்சு இந்த தேங்காய் தீபம் ஏற்றலாங்க. இந்த தேங்காய் தீபம் ஏற்றி வைக்கிறனால நமக்கு என்ன பலன்கள், அதனால் என்ன நமக்கு பலன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிலப்பிரச்சனை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீராத கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகள், அந்த பிரச்சனை. இது மட்டும் இல்லாமல் சில பேர் சொல்லிக்கவே முடியாது, உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே வேதனைப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த வம்பு வழக்குகள் அதிலெல்லாம் மாட்டிகிட்ருப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுன்னா கூட இந்த தீபம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும்.